தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரம் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். வணக்கம் லட்சுமணன், சொல்லுங்கள். கேடிசி ஜோன் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களில் பகல் 1 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆக சொல்லுங்கள், வரும் நாட்களுக்கான இந்த 4 மாவட்டங்களில் வானிலை நிலவரம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பா கனகதாரா, இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால், கடந்த ஒரு வாரங்களாகவே தமிழ்நாடு முழுவதுமே லேசான முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்கள், ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே மிதமான மழை முதல் பலத்த மழையானது பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கடந்த ஒரு வாரமாகவே குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து நகர்வானது மிகவும் குறைவாக இருப்பதாலும் அந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மழையின் பாதிப்பான சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இந்த ஆந்திரா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் 480 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளதாலும் அதன் எதிரொலியாக தான் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அந்த ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த 3 மணி நேரத்திற்குள் 4 மாவட்டங்களுக்கு மழையின் பாதிப்பு லேசாக இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், இந்த சென்னை மற்றும் இந்த திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மட்டுமே அடுத்த 3 மணி நேரத்திற்குள் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை புறநகர் பார்த்தோம் என்றால், அதிகாலை முதலே மேகம் மானமூட்டத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் ஒரு சில பகுதிகள், அதாவது இந்த பெசன்ட் நகர், அடையாறு, வேளச்சேரி போன்ற பகுதிகளில் அதிகாலை முதலே இந்த சாரல் மழையானது தற்போது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த சென்னை புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில பகுதிகளில் லேசான சாரல் மழையானது பெய்து வருகிறது. அதன் எதிரொலியாக அடுத்த 3 மணி நேரத்திற்குள் சென்னை கூட லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் மழையின் பாதிப்பானது இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கரையை கடக்கும் வரை மழையின் பாதிப்பான சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி பார்த்தோம் என்றால், இது 4வது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. 2ஆம் காற்றழுத்த தாழ்வு பகுதியானதுதான் புயலாக மாறி அது கஞ்சன் புயல் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 3வது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது லேசான மழையோடு முடிவடைந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது 4வது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு மட்டுமின்றி கடலோர பகுதிகள், மேலும் இந்த ஆந்திரா மாநிலத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்திலேயே நேற்றைய முன்தினம் கூறப்பட்டிருந்த நிலையில், ஆனால் அடுத்த 24 என 48 மணி நேரமாகவும் புயல் இந்த கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாலும் தொடர்ந்து அதன் பயணமானது நீடித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால், அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தமிழகம் மற்றும் இந்த ஆந்திரா கடலோர பகுதிகளில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வுமானது கணித்திருக்கிறது. இந்த கரையை கடந்த பிறகும் லேசான மழை முதல் மிதமான மழை ஓரிரு நாட்களுக்கு பிறகு மட்டும் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இந்த குளிர்காலம் தொடங்கிய பிறகு மழையின் பாதிப்பானது முழுமையாக நிறைவடையும் எனும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கூறப்பட்டிருக்கிறது. 4 கடலோர மாவட்டங்களுக்கான வானிலை நிலவரத்தை பற்றி தெரிவித்தமைக்கு நன்றி லட்சுமணன்.